இன்றைக்கு யாக்கோபு 2 அதிகாரம் 14 தொடங்கி 26 முடிய முதலாவது வசன பகுதி நான் வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளனாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. இந்த நம்ம இன்றைக்கு படித்த இந்த சாப்டரை குறித்து சொல்வதாக இருந்தால், சாப்டர் என்று சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்துடைய 16 முதல் 26 வரை உள்ள வருஷத்தில் செயல்புரியும் விசுவாசம் என்று சொல்லுவாங்க. சிலர் கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம் என்று இந்த பகுதியை தலைப்பிடுவார்கள். அதுபோல் இந்த நம்ம புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் கிறிஸ்தவத்துக்கு போது ரட்சிப்பு சார்ந்த இறையியலை படிக்கும்போது மிக அதிகமாக சர்ச்சைக்குள்ளாக அல்லது விவாதத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வசன பகுதி இது. என்றால் பவுலுடைய நிருபங்களை நாம் படிக்கும்போது அவர் ஒரு காரியத்தை வலியுறுத்துவார். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவன் கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு அவன் எந்த விதமாக இருந்தான், அவன் கிறிஸ்துவிடம் வரும்போது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசும்போது, மனிதன் விசுவாசத்தினாலே அல்லது கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறான்ங்கிறதை அதிகமாக பேசியிருப்பார். இந்த புஸ்தகம் ஒருவன் இயேசுவிடம் வந்த பின்பு அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கையில் உள்ள கிரியைகளை குறித்து பேசியிருக்கும். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால், பவுல் கிரேஸுக்கு அதிக இடத்தை கொடுத்துருப்பார். அப்படின்னா ஒர்க்குக்கு இடம் கொடுக்க இல்லையா என்றால் அப்படி அல்ல, ஒர்க்கும் கொடுத்துருக்கிறார். அவரே பல இடத்துல அதை எழுதியிருக்கிறார். ஆனால் அதிகமாக விரிவாக அதை எழுதியிருப்பார். யாக்கோபு ரட்சிக்கப்பட்ட பின்பு அல்லது இயேசு அறிந்த பின்பு ஒருவனுடைய வாழ வேண்டிய வாழ்க்கை முறை அதிகமாக பேசியிருப்பார். இந்த 2 கண்ணோட்டங்களையும் சரியாக புரியாத பலர் யாக்கோபு புஸ்தகம், அதிலும் குறிப்பாக இப்போது நாம் படித்த வேத வசன பகுதி பவுல் அப்போஸ்தலருடைய போதனைக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது என்று பேசுவதை பார்க்க முடியும். ஒரு கட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் கூட இந்த அதிகாரத்தை சரியாக புரியாமல் இந்த புஸ்தகத்தை பைபிளிலிருந்து எடுக்க வேண்டும் என்று பேசினார் என்கிற ஒரு பேச்சுண்டு. அதாவது மார்ட்டின் லூத்தர்
விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுகிறார் என்பதை தான் அவர் பிரதானமாக பண்ணார். அப்போ இங்கே கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிறாங்கிற கருத்து அவருடைய வாதத்துக்கு முரண்பட்டது போல தோன்றியபடினாலே அவர் ஒரு முறை சொன்னதாக சொல்லுவாங்க, இந்த புஸ்தகத்தை நம்ம புதிய ஏற்பாடிலிருந்து எடுத்துடணும். பட் அதுக்கு உண்மையில் அப்படி சொன்னாரா, இட்டு கட்டப்பட்டதா என்பது ரெண்டாவது கேள்வி. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அவர் இந்த புஸ்தகத்தை எடுக்கலை. எங்கேருந்து எடுக்கலை? புதிய ஏற்பாடிலிருந்து அவர் எடுக்கலை. அதையும் கவனிக்கணும். இன்றைக்கும் லுத்தரன் சர்ச்சில் போனீங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற பைபிளில் இந்த புஸ்தகம் இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஆரம்பத்தில் அவர் இறையிலே முழுமையான தெளிவடைவதற்கு முன்பாக அப்படி ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோடு இறந்த இறையியலாளர்கள் பின்பு இதில் எந்த முரண்பாடும் இல்லை, பவுலுடைய போதனைக்கும் அல்லது கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம் என்பதற்கும் கிரியைகள் மூலமும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதற்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பின்பு அவர் அந்த வாதத்தை விட்டுவிட்டார். ஆகவே இன்றைக்கும் லுத்தரன்ஸு பைபிள்லையும் இந்த புஸ்தகம் இருக்கிறது, நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவ சபைகளுடைய பைபிளிலும் இந்த புஸ்தகம் இருக்கிறது. சரி, இனி நம்ம அந்த வசன பகுதியை கொஞ்சம் படிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த இடத்துல என் சகோதரன் சொல்வது அவர் கிறிஸ்தவர்களை தான் சொல்றார். கிறிஸ்தவர்களை அது ஒருவன் என்று சொல்லும்போது எந்த ஒருவனாகவும் இருக்கலாம். அவர் குறிப்பிட்ட மனிதனை அவர் பேசவில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவனாகவும் அவன் இப்படி சொல்லக்கூடாது. எப்படி? தனக்கு விசுவாசம் என்று சொல்லிட்டு, அதாவது எனக்கு ஃபெய்த் இருக்குது, கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிரியைகள் இல்லாதவனானால், இந்த கிரியைங்கிற வார்த்தை நமக்கு இன்றைக்கு சற்று சமஸ்கிருதமயமான தமிழ் வார்த்தை இருக்கிறபடினாலே சிலரை புரியாது. அல்லது நம்ம புரிய வேண்டிய நற்செயல்கள் அல்லது நற்கிரியைகள் என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த கேள்வியும் சில இழப்பாங்க. அப்படின்னா கிரியையினால்தான் ரட்சிப்பு உண்டாகிறதா என்கிற கேள்விக்கு அடிப்படை காரணம் இந்த வசனம் தான். இதனுடைய பிற்போது அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்டுக்கிறார். ஒருவேளை அவர் எப்படி கேட்டிருக்க வேண்டும் என்றால், நம்முடைய முழு கிறிஸ்தவத்தையும் படிக்கும்போது அந்த விசுவாசம் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கு சான்றுதானா என்று கேட்டிருக்கலாம். அப்படியானால் அந்த குழப்பம் ஒருவேளை குறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் அதைத்தான் கருதி இருக்க வேண்டும். ஏன்னால் பின்ன படிக்கும்போது தெரியும். அடுத்ததாக அவர் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை சொல்லியே பேசுகிறார். எப்படி? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லும்போது ஒரு கற்பனை என்று நினைக்கலாம். ஆனால் அதே நேரம் முதல் நூற்றாண்டு சபையில் இருந்த ஒன்று தான். ஒரு விதத்தில் கற்பனையோடு அதை எழுதுகிறார், இன்னொரு பக்கம் அது ரியலாக இருந்தது. அது என்னென்னா, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது, அப்படின்னா முதல் நூற்றாண்டு சபையில் ஏழைகளும் கணிசமாக இருந்தாங்க. எல்லாரும் ரிச்சுன்னு சொல்ல முடியாது, ஏழைகளும் கணிசமாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்கள். அனுதின ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். அப்போ அவன் இன்னொரு சகோதரனை பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, அப்படின்னா சபையில் இருக்கிறவர்கள் ஏழைகளை நோக்கி, நீங்கள் சமாதானத்தை போங்கள். இது ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். எப்போதுமே ரெண்டு யூதர்கள் ஒரு சந்திக்கும் போது ஷாலோம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு பொதுவாக பிரைசலான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கிறிஸ்தவர்களையும் சிலர் ஷாலம் தான் இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டுலாம் அவங்க பிரைசலாடுன்னு பார்க்கும்போது சொல்லலை, ஷாலம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களும் பெரும்பாலும் யூதர்களாக இருந்தபடினாலே அவர்களும் ஷாலம் தான் சொல்லியிருக்கிறாங்க. தவறு ஒன்றும் இல்லை. குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் என்ன சொல்லாங்கன்னா, வாழ்த்திட்டு நீங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள். ஏன்னா ஒருவேளை இந்த நிருபம் குளிர் காலத்தில் எழுதினாரோ, ஆக அதுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பகுதிகளில் குளிர் நேரங்கள் சற்று கடினமாக இருக்கும். குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவளுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரீரத்துக்கு வேண்டியவளை வஸ்திரம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்காமல் வெறும் வாழ்த்துதலை சொல்லுவதனால்
அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? அதில் பாருங்கள், 2 பேருக்குமே பயன் இல்லை. ஏன்னா வெறும் வாழ்த்தை மட்டும் சொல்லுவதனால அவனுக்கு பயன் இல்லை, அந்த வாழ்த்தை கேட்குற ஏழைக்கும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று அவர் சொல்ல வருகிறார். அதை அப்படி சொல்லிட்டு ஏன் இந்த வாதத்தை சொல்லுகிறார் என்று சொல்கிறாருன்னா, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். அப்படின்னா நமக்குள்ளாக விசுவாசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த விசுவாசம் நற்கிரியைகள் மூலம் வெளிக்காட்டப்படவில்லை என்றால் அது செத்ததாக இருக்கும் என்று சொல்கிறார். அதுக்கு சற்று நம்ம யாக்கோபு நிருபத்தில் அடிக்கடி பார்க்குறோம், சற்று கடினமான வார்த்தைகள் அவர் அதிகமாக இலகுவாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு கடினமான வார்த்தை இலகுவாக அவர் சொல்கிறார், செத்ததாக இருக்கும். அப்படின்னா விசுவாசம் செத்து போயிட்டு என்று சொல்ல வருகிறாரா, இல்லை அவனுக்குள்ளாக ஏற்கனவே விசுவாசம் இல்லை என்று சொல்ல வருகிறாரா? பெரும்பாலும் அவனுக்குள்ளாக விசுவாசம் இல்லை, அவன் போலியான சகோதரன் என்று சொல்ல வருகிறான் தான் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இதுக்கு போகிறார். அதுவும் ஒரு சம்மன், யாரோ ஒரு கிறிஸ்தவன் என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு மனிதன் என்று வைத்துக்கொள்ளலாம். இவன் அடுத்த என்ன சொல்கிறார், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு. அப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி பேசுகிறார். உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. அடுத்த கேட்குறான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேரம். கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. அப்படின்னா விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றியே, உனக்கு விசுவாசத்தை கிரியை இல்லாமல் என்கிட்ட காட்டுன்னு சொல்கிறான். காட்ட முடியுமா? எப்படி காட்ட முடியும்? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு எப்படி காட்ட முடியும்? அதான் ஒரு முறை ஒரு தமாசா சொன்னார். ஒரு திருமண ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளையை பார்க்க போனாங்க. அப்போ விசுவாசியான்னு கேட்டவுடனே அவர் கேட்டார், விசுவாசின்னு எப்படி உரசியாக பார்க்க முடியும்? அதை தான் இங்கே அவர் கேட்குறாரு. அப்போ உரசி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ விசுவாசின்னு பார்க்க வேற ஒரு மெத்தட் இருக்குது. அதான் அவன் சொன்னார், உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, காட்டு விசுவாசத்தை காட்டு, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்படின்னு என்னது? நீ விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு எந்த நற்கிரியும் செய்யவில்லை, ஆனால் எனக்குள்ளா இருக்கிற விசுவாசத்தை நான் செய்கிற கிரியைகள் மூலம் காட்ட முடியும்னு சொல்கிறான். இது ஒரு வாதம். ஆகவே தொடர்ந்து அவர் படிக்கும்போது சொல்லும்போது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் இல்லையா? இது பொதுவாக கிறிஸ்தவன் மட்டுமல்ல, யூதர்களும் உட்பட தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லது தான். ஏன்னா எல்லாரும் கட்டாயமாக தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அடுத்து சொல்றதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகள் விசுவாசிக்கின்றன, பிசாசுகள் தேவனை குறித்து நடுங்குகின்றன. ஆனால் நடுங்குகின்ற பிசாசுகள் நற்செயல் செய்வதில்லை. தேவனை பார்த்து விசுவாசித்து இருக்கின்றன, ஆனால் நடுங்குகிற அதே பிசாசுகள் எந்த நற்செயலையும் செய்வதில்லை. மறைமுகமாக அவர் நற்செயல் செய்யாத ஒரு கிறிஸ்தவனை பார்த்து என்ன சொல்ல வருகிறாரு? செத்ததா இருக்குன்னு சொன்ன போல இதுவும் கடினமான வார்த்தை தான். 20ஆம் வசனம், வீணான மனுஷனே. அப்ப என்ன இருந்தாரு பாருங்க, வீணான சகோதரனேன்னு சொல்லலை, ரொம்ப கவனிக்கணும். வீணான சகோதரனேன்னு சொல்லலை. அப்படியானால் கிரியை இல்லாமல் இருக்கிறவனை விசுவாசி என்று கருதாமல் சாதாரண மனிதனாகத்தான் கருதுகிறார் என்று இடம் இருக்கிறது. வீணான மனுஷனே, கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ இல்லையா? மேலே சொன்ன வார்த்தைக்கான ஒரு ஆர்கியுமெண்ட்டை கொடுத்து விட்டு அதை அவர் சொல்கிறார். இந்த இடத்திலும் விசுவாசம் சாக முடியுமா என்று கேட்டால், கிறிஸ்து நமக்குள்ளாக தந்த ஜீவன் என்பது அது சாக முடியாதது, அது நிலையானது. ஏன்னா நித்திய ஜீவன் என்றால் அதுக்கு பேரே நம்ம சொல்கிறோம். அப்படியானால்
விசுவாசம் இல்லாத ஒருவன், உண்மையிலே ரட்சிக்கப்படாத ஒருவன் தான் அப்படி இருப்பான் என்று அவர் சொல்ல வருகிறார் என்று கருதலாம். அடுத்ததாக தொடர்ந்து படிக்கும்போது 21 26 வரை படிக்கும்போது உண்மையான விசுவாசத்திற்கான முன்மாதிரியை சொல்கிறார். அதாவது 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரை தவறான கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து சொல்லிவிட்டு 18 முதல் 20 உண்மையான விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிவிட்டு 21 முதல் 26 வரை உள்ள வசன பகுதியிலே உண்மையான விசுவாசத்துக்கான முன்மாதிரிகளை பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 பேரை சொன்னார். அதில் முக்கியமாக ஆபிரகாமை சொன்னார். ஆபிரகாம் என்பது யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானவர், தங்களுடைய முற்பாண்டு கருதுவாங்க. அதை மீண்டும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த யாக்கோபு எழுதும்போது பெரும்பான்மையான யூத கிறிஸ்தவர்கள் தான் அங்கே இருந்தாங்க. அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் அவர் எடுக்கிறார். பாருங்கள், அடுத்தது 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனான் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்வார். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். எப்போ, எந்த கிரியெல்லாம்? தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட கொண்டு போய் அந்த பலிபீடத்தின் வைத்த போது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் நேரே ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை படிப்போம்னா அங்கே வேறொரு காரியம் இருக்குது. இதை வச்சு தான் அவங்க சர்ச்சைக்குள்ளே வாராங்க. ரோமர் 4 1 முதல் 5 படிப்போம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. பாருங்கள், அங்கே கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான் வருது, இங்கே கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆயிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. போதும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு பவுல் எழுதுறாரு. அவர் எழுதுறாரு அவனுடைய கிரியையினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். அப்போ இதை தான் முரண் என்று அநேகர் பார்க்கிறது. ஆனால் இதில் எந்த முரணும் இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்போ? யாக்கோபு சொல்லியது பலிபீடத்தில் ஈசாக்கை பலியிட்ட போது நீதிமானாக எண்ணப்பட்டதாக யாக்கோபு எழுதுறாரு. ஆனால் ஆதியாகமம் என்ன சொல்லிட்டு 15ஆம் அதிகாரத்தில் பலியிட்டது எத்தனை? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பலியிட்டது. ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லிட்டாரு? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியானால் யாக்கோபு எந்த நீதியை சொல்லவில்லை? விசுவாசத்தினால் வருகிற நீதியை சொல்லலை. யாக்கோபு சொல்றாரு, விசுவாசித்த போதே நீதி வந்து விட்டது, ஆனால் அந்த நீதி அவன் எப்படி நிரூபித்தான்? தன்னுடைய மகனை பலியிடப்படும். அப்போது ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் தனக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தன் மகனை பலியிட கொண்டு வைத்தது மூலம் நிரூபித்தான், நாம் அறிய செய்தான். அதை தொடர்ந்து அவரே எழுதுறார். இன்னைக்கு அநேகர் குழப்பத்துக்கு காரணம் என்னென்னா, அந்த ஒரு வசனத்தையும் படிப்பாங்க, தொடர்ந்து படித்தா அதே யாக்கோபு வேற ஒரு காரியத்தை எழுதுறார். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அங்கே இல்லை, இங்கே வந்துடும், யாக்கோபு வந்துடும். தொடர்ந்து படிக்கும்போது அதே யாக்கோபு என்ன எழுதுறாரு? விசுவாசம் அவனுடைய கிரியையினாலே கூட, கிரியையோடு கூட அப்படின்னா ஃபெய்த் ஒர்க்ஸ் அக்கம்பனிட் ஃபெய்த் கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படின்னா நம்முடைய முற்பதாவாகி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவனுடைய செயலிலே காட்டப்பட்டு கொண்டே வந்தது. அடுத்த பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுங்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்போ என்னது? 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்
அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிமான் என்று எண்ணப்பட்டது. அவன் பலியிட்ட போதுதான் நமக்கு தெரிய வந்தது, நம்முடைய பார்வைக்கு வந்தது, அது நிறைவேறினதாக சொன்னார். ஆனால் ஆகவே யாக்கோபை படிக்கும் போதும் பவுலுடைய நிருபங்களுக்கும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். ஆனால் அடுத்து என்ன வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்ல வருகிறார், அந்த விசுவாசம் கிரியைகள் மூலம், நற்கிரியைகள் மூலம் பிறருக்கு காண்பிக்கப்பட வேண்டும். இப்போ பாருங்க, ஒருவேளை இப்படி ஒரு ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட செல்லவில்லையானால் நம்மவே கேள்வி எழுப்பிடுவோம். ஆபிரகாம் உள்ள விசுவாசம் இருந்தது எப்படி தெரியும்னு கேட்கும். அதெல்லாம் இப்போ சொல்ல. அப்போது நாம் விசுவாசி என்று நாம் கிளைம் பண்ணும்போது, அல்லது விசுவாசி என்று நாம் உரிமை பாராட்டும் போது, நற்செயல் மூலம் அந்த உரிமை பாராட்டுதலை நிரூபிங்க, பிறர் அதை காணணும். அப்போதான் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்பதை பிறர் அறிய முடியும்னு சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறார். 25ஆம் வசனம், அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ராகாபை பற்றி தெரியும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வரும்போது இந்த தேசத்தை பிடிப்பதற்காக யோசுவா வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை அறிஞ்சு அந்த நாட்டு ராஜா படை வீரர்கள் அனுப்புகிறாங்க. இவர்களை காப்பாற்றுவதற்காக வீட்டுக்கு மேலே காப்பாற்றி விட்டாள். ஆனால் அவங்க போன பின்பு அவர் பேசுவார்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எங்கே பார்ப்போம் என்றால், யோசுவாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11. அதை படிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்னும். ராகாபுல வாயிலிருந்து வருகிற வார்த்தையாகும். பாருங்க, கர்த்தருங்கிற வார்த்தை இது பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருங்கிற வார்த்தை ஒருவாள் சொல்கிறதே பல வேளைகளில் விசுவாசியாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாடிலும் அதற்கு ஏற்ப ஒரு வசனம் இருக்கிறது. சரி, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தா. ஏன்னா கர்த்தர்னா ஆல்மோஸ்ட் மாஸ்டர்னு சொல்கிறது. ஹீ இஸ் மை மாஸ்டர். அப்போ அவள் கர்த்தர்னு சொல்லும்போது ஹி ஹஸ் அக்செப்டட் த காட் ஆஃப் இஸ்ரேல் அஸ் ஹர் லார்ட். அதான், உங்களை பற்றி எங்களுக்குள் திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனால் என்று அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, இதுதான் முக்கியம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்னது, அவர் ஒரு ஆள் தான். இதில் தான் ராகாபுடைய விசுவாசம் இருக்கிறது. அப்போது இனி ராகாபுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்ததுன்னு எப்படி தெரியுது? அவள் தப்ப வச்சது தான் அதுக்கு எவிடன்ஸ். அவள் தப்ப வைக்காமல் இருந்தால் அந்த விசுவாசம் உள்ளே இருக்கிறது தெரியாது. அதனால தான் யாக்கோபு சொல்லாரு, நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ விசுவாசிக்கின்றோம். ஆகவே நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசம் நம்முடைய நற்செயல்கள் மூலம், நல் வினைகள் மூலம் பிறருக்கு இயன்றவரை காட்டப்பட வேண்டும். இயன்றவரை என்ற வார்த்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய தகுதிக்கு மீறி நாம் எதையும் செய்து குழப்பிவிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதை நான் பல முறை பார்த்துருக்கின்றேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, நீங்கள் பைபிள் பிரகாரம் நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும் இல்லையா? எனக்கு 2 குடும்பங்களே தெரியும். 2 குடும்பங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, பசப்பு வார்த்தைகளுக்கு விழுந்து, அதான் நீங்கள் கிறிஸ்தவங்க உதவி செய்யணும் இல்லையான்னு சொல்லி பல லட்ச ரூபாய்களை இழந்த 2 குடும்பங்களே தெரியும். காசை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கிறது.
ஆகவே தான் நாம் தகுதிய உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வரம்புக்குட்பு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆள் இப்போ வஸ்திரம் இல்லை என்றால் நம்மள இருக்கிற ஒரு வஸ்திரத்தை நாம் கொடுப்பதனால் கெட்டு போக மாட்டோம். ஆகாரம் இல்லாதவருக்கு ஒருவேளை நம்மிடம் ஆகாரம் இல்லை என்றால் கூட நாம் சாப்பிடுவதிலே பாதியை கொடுத்தால் நாம் கெட்டு போக மாட்டோம். ஆகவே வரம்புக்குட்பட்டு கிறிஸ்தவர்களாக சக மனிதனுக்கு துன்பத்தில் அனுபவிகளுக்கு உதவி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்படி இல்லை என்றால் யாக்கோபுடைய பார்வையிலே அவர் கடினமான வார்த்தை மீண்டும் சொல்லி முடிக்கின்றார். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அப்படின்னா உள்ள ஒன்றும் இல்லை என்பதை சொல்லுகின்றார். அடுத்ததாக இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம படிக்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இந்த கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டது குறித்து பவுல் எழுதும்போது ரோமரிலே மிக ஆழமாக மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். ரோமர் 3:24 ஒரு ஆள் படிக்கலாமா? ரோமர் 3:24 நானே படிக்கின்றேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, பாருங்க வார்த்தை கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவில் தான் இலவசமாக. ஏன்னா நாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே பல்வேறு தவறான கருத்துகள் இருக்கிறது. ஏன்னா பலவிதமான சடங்காச்சாரங்கள், அதாவது நற்கிரியை செய்வது வேறு, நகைகளை கலத்துவது வேறு. நகைகளை கலத்துவதனால்தான் நீதிமான் என்று பைபிள் சொல்லவில்லை. அது ஒரு ஆளுக்கு விரும்பினா கலத்தலாம், அது தவறுன்னும் கிடையாது. சிலர் அர்ப்பணிப்பத்துக்காக கலத்துவாங்க. ஆனால் நீதிமானாகுவதற்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இலவசமாய் கிறிஸ்தியேசுவில் நாம் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அதே ரோமர் 5:1 படிச்சிங்கன்னா, அதே ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோம். அப்போ பாருங்கள், அங்கே கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம், இங்கே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். யார் மீது உள்ள விசுவாசம்? எகெயின் இயேசு கிறிஸ்துவின் உள்ள விசுவாசம். அப்போது அடுத்ததாக 5 அதே ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது அருமையான வார்த்தை பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, இரத்தம்னா பழைய முற்காலத்திலே யூதர்களுடைய இறையில் அடிப்படையிலும் முதல் நூற்றாண்டில் உள்ள புரிந்து கொள்ளுதல் அடிப்படையிலும் இரத்தம் என்பது மரணத்தை குறிக்கிறது. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே என்ன அர்த்தம்? அவருடைய மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படியானால் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, கோபாக்கினிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவது நிச்சயம்னு சொல்றார். இன்றைக்கு அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இந்த தெளிவு இருக்கிறது இல்லையா? அடுத்ததாக அதே ரோமர் 8:33 ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறார். பாருங்க, நம்மை நாமே நீதிமான்களாக்குவது அல்ல, தேவன் தான் நம்மை நீதிமானாக்க வேண்டும். சரி, தேவன் நம்ம எப்படி நீதிமான்களாக்குவார் என்று ஏற்கனவே படித்தோம். அவருடைய கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவுக்குள். இவ்வளவு வார்த்தை நம்ம தெளிவாக இருந்தாலே நம்ம குழம்ப மாட்டோம். தேவன் கிறிஸ்துவுக்குள், அவருடைய கிருபையினாலே, விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்களாக்குறார்.
அடுத்ததாக வல்லமையினால் என்று சொல்லும்போது ரோமர் 4 அதில் 4:25 சொல்லப்படுகிறது பாருங்க. 4:25 வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த பேசேஜ் இந்த வசனத்தை மட்டும் படித்தா கொஞ்சம் கஷ்டம் போல தெரியும். மேலேருந்தே படித்தோன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். அப்படியானால் இயேசுவினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று மொட்டையாக சொல்வதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிக்கும் போது இயேசு எவ்வளவு வல்லமையோடு உயிர்த்தெழ செய்யப்பட்டாரோ அவ்வளவு வல்லமையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள்ளாக செயலாற்றி தேவன் என்னை நீதிமான்களாக ஆக்கிறார். அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் லைக் இயேசு உயிர்த்தெழுந்தது போல உங்களை உயிர்த்தெழ வைத்து நீதிமான்களாக்கிறார். அதாவது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நம்மை நீதிமான்களாக்கிறார். எவ்வளோ அப்போ ரொம்ப தெளிவாக சொல்ல. அப்போ தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தால் அந்த விசுவாசம் கிறிஸ்துவில் வைக்கப்படும் போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நம்மை நீதிமான்களாக்கிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை. இவ்வளவு வார்த்தையுமே நம்ம தெளிவாக இருக்குமானால் நமக்கு அந்த குழப்பம் வராது. அப்போ பவுல் இவ்வளோ சொல்கிறாரு. யாக்கோபு அதுக்கு மறுமொழி சொல்கிறார். யாக்கோபு என்ன சொல்கிறாரு? இப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய நற்செயல்கள் மூலம் உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை காண்பீர்கள். அதுதான் யாக்கோபு 2:24 சொன்னார். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஆனால் கிரியையினாலே பிறருடைய பார்வையில் அவன் நீதிமான். ஆக எந்த முரண்பாடும் இல்லை. பவுல் மீட்கப்படுவதற்கு முன்பாக நாம் இப்படியெல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். தேவனால், கிறிஸ்துக்குள், கிருபையினால், விசுவாசத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீதிமானாக்கப்பட்டோம். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் செயலின் மூலம் பிறருக்கு காண்பீங்க. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரே தவிர பவுலுக்கும் யாக்கோபுக்கும் வேறு எந்த முரண்பாடும் கிடையாது. எல்லாம் ஒன்று. ரொம்ப தெளிவாக. சரி, இப்போது உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமான ஒரு அற்புதத்துக்கு விசுவாசம் இது பண்ணா நீ அந்த குறி இப்போ வந்து சோகம் கிடச்சிட்டு இல்லை இதை செக் பண்ணா அப்படி சொல்கிறாங்கல்ல, அது எப்படி அதாவது நீங்கள் சொல்கிறது அற்புதம் நடந்தால் தான் விசுவாசம் இருக்குன்னா விசுவாசிக்கிறோம் தேவன் மேலே அது குறிப்பு நிறைய மருந்து கூட சாடையில் ரசமாயிட்டு அந்த வரி பண்ணுறாங்கல்ல, அது தேவன் மேலுள்ள விசுவாசம் இல்லை, அது தேவனை பரீட்சை பார்த்து அதாவது சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் உனக்கு விசுவாசம் உண்டுனா மருந்து இருக்காதுன்னு சொல்லாங்க. அப்படி சொல்லுவதானே விசுவாசமானு கேட்குறீங்க. அப்படி இல்லை, அது அது தேவனை பரீட்சை பார்த்தல். வசனம் என்ன சொல்கிறது? உன் தேவனை பரீட்சை பெறாதிருப்பாயாக. ஆண்டவராக இயேசுகிட்ட பிசாசு வந்து என்ன சொல்லிச்சு? நீங்கள் தேவனுடைய குமாரனானால் இப்போது கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும், மேலேந்து குதியும். அது என்னது? இல்லை, அது பரீட்சை பார்த்தல். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பெறாது. நம்ம தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. இங்கே நற்செயல்கள், அதனால் அந்த கிரியைன்னு சொல்லும்போது நற்செயல்களை சொல்லுங்கள். அதனால் நீங்கள் சொன்னதை பற்றி சொல்லும்போது என்னட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ஏதோ ஒரு சர்ச்சை போயிருக்கிறாங்க, அந்த சபையில் உங்களுக்கு விசுவாசம் உண்டுன்னா நீங்கள் மறந்துருக்கப்படாதுன்னு சொல்லி அவங்க மகன் இறந்து போனாங்க. எப்போ இறந்து போனான்னா, அவர் திருமணம் ஆகி கை குழந்தையோடு இருக்கும்போது மகன் இறந்து போனாங்க.
அப்புறம் அந்த பிள்ளைக்கு மேரேஜ் பார்க்கும்போது அவங்கள என்ன நாங்கள் சந்தித்து என்னுடைய நம்ம பைபிள் அந்த போதிக்கிறதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, பிரதர் 20 வருஷத்துக்கு முன்னே நான் உங்களை சந்திச்சிருந்தேன்னா, இப்படியே சொன்னாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால் நான் உங்களை சந்திச்சிருந்தேன்னா எனக்கு மகனை நான் பறி கொடுத்துருக்க மாட்டேன். நான் ஏன் அப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், என் மகனுக்கு மஞ்சள் காமால் வந்துச்சு, விசுவாசம் உண்டுன்னா மருந்து எடுக்காங்கன்னு சொல்லி நானும் விசுவாசத்தில் இருந்து அவன் இறந்து போனான். இப்போது அடுத்து என்ன, எனக்கு பேரப்பிள்ளை இருக்கிறா, அவளுக்கு திருமணம் பார்த்து கொடுக்க யாருமே இல்லை. அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எதாவது பாருங்கன்னு சொல்லும்போது தான் இதை சொன்னாங்க. இப்படியே சொன்னாங்க, 20 வருஷத்துக்கு முன்னே நான் உங்களை சந்திச்சிருந்தேன்னா நான் எனக்கு பிள்ளை இழந்திருக்க மாட்டேன், எனக்கு பேரப்பிள்ளை என்னை அனாதையாக நிற்க மாட்டான். இது விசுவாசம் இல்லை, இது தேவனை பரிச்சயமாக. இதே நாரில் உள்ளவங்க தான் என்கிட்ட சொன்னது. அவங்க இப்போ இறந்து போகிறாங்க, அவங்களும் வயசாக இருக்கும். ஆமாம் ஆமாம், கிரியேன்னு போட்டுருந்தா நல்லா இருக்கு. என்ன இருக்கு அதில்? ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன யாராவது சொல்லலாம். செயல்கள், ஆமாம், அந்த வார்த்தை கூட நல்லதான். செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுகிறார். நானும் என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆமாம், சரி, அது கொஞ்சம் கூட, ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் சமஸ்கிருதமயமான வார்த்தைகள் இல்லை. ரெண்டாவது என்ன பேச்சு வழக்கிலையும் கொஞ்சம் குறவு. இது கிரியன்னு கொஞ்சம் ரிலீஜியஸ் வேர்டு மாதிரி ஆகிடலாம். நம்ம வெளியில் போகும்போது இந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்த மாட்டோம். அதனால் நற்செயல் என்று சொல்லியிருந்தால் கொஞ்சம் கூட குட் ஒர்க்ஸ் நான் சொல்லியிருக்கலாம். இங்கிலீஷில் எப்படி இருக்கு பிரதர் குட் ஒர்க்ஸ்னா இருக்குது? டீட்ஸ், ஓகே, அப்படி தான் இருக்குல்ல. சரி சரி, ஓகே. இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக புரியல. தீய செயல்களை செய்ய மாட்டேங்கல்ல விசுவாசத்தினால், நற்செயல் தானே. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஆமாம், அது உங்களுக்கு அதுதான் வந்து மழை பெய்யும், மழைக்கா ஜெபம் பண்றோம், படம் எடுத்துட்டு அப்படின்னா நடக்குது, அப்படி எந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆமாம், அதாவது இதுதான் நம்ம கிறிஸ்தவ ஊழியர்கள் முறையாக இறையியலை படிக்கணும், கிறிஸ்தவத்தை படிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் விளக்கம் கொடுப்பாங்க. அவங்களுக்காகவும் நம்ம பரிதவிக்கிறோம், அவங்களோட உபதேசத்தில் போகிற மக்களுக்காக நம்ம பரிதவிக்கிறோம். வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவத்தை நம்ம பேசும்போது நம்ம வந்து அந்நியராகப்படுகிறோம். இன்றைக்கி வெளியில் போய் பேசும்போது அது மட்டும் இல்லை, இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி புரியவே முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மூளை செலவு செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய சமூகம் முழுவதுமாக மூளை செலவைப்பட்டாயிற்று தவறான கிறிஸ்தவத்தால். மூளை இது ஏன்னா ரொம்ப ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஜெபிக்கலாம், முயற்சிக்கலாம், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டி எதை சொல்ல வந்தீங்கல்ல? விசுவாசத்தினால் நீதிமான் காப்பட்டால் அந்த செயல் அதை நிரூபிச்சுன்னு ஆர்கியுமெண்ட். என்ன போய் ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அதாவது அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம மேலோட்டமாக பார்த்தா அது பொய் தான் இல்லையா? என்ன சொல்கிறாவ அந்த வசனத்தை படிக்கும்போது? இது அவ சொல்லலை, அப்படிதானே?
இந்த தகவலை அவ சொல்லலை. ஆமாம், அது சிலர் அதை பொய்யை எடுப்பாங்க, சிலர் சொல்லுவாங்க ஷீ ஸ்பீக்ஸ் ஹாஃப் ட்ரூத், அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா இது அல்ல மேட்ரு. நீங்கள் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் அவளுக்குள்ள விசுவாசம் இருந்துருக்குற, ஏற்கனவே அவளுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்திருக்கு. இல்லை, அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் ரைட், நீங்கள் சொன்ன கரெக்டு தான். பட் அவள் ஆல்ரெடி ஷீ பிலீவ்ட் இன் காட். ரெண்டாவது, அந்த அளவுக்கு அவள் வளர்ந்தாளா? வளரல, அதுக்குள்ள டைமும் இல்லை. இப்போ நீங்கள் ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் கூட பல வேளைகளில் அந்த இடர்களுக்கு ஏதான செயல் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவன் ட்ரூ பிலீவர். சரி, அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் ஆண்டவர் எதனால பைபாஸ் பண்ணார்னு ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க செய்த தவற பைபாஸ் பண்ணி போகிற போல தெரியுதுல்ல. அதுக்கு பழைய ஏற்பாட்டு தியாலஜியில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தியாலஜி ஆஃப் த கிங்டம்னு நம்ம படிப்போம். OT தியாலஜியில் படிக்கும்போது நீங்கள் அந்த ஏரியாவை எடுத்து படிச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படி வரும். அந்த சில லீடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம், யாக்கோபு, எல்லாம் நெகட்டிவ் கேரக்டர் உள்ளவங்கள சொல்கிறேன். ஆபிரகாம், யாக்கோபு, இங்கே ராகாப், அடுத்தது நீதி இது நியாயாதிபதியில் ஒரு ஆள் வராரு, சிம்சோன், நீங்கள் சொன்ன தாவீது. இப்போது இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு பார்ட்டில் நெகட்டிவ் இருக்குதுல்ல. சரி, அப்போ ஏன் ஆண்டவர் அவங்கள அந்த சில இடத்துல ஆசீர்வதிச்சுன்னா, அந்த தியாலஜி ஆஃப் கிங்டம், தேவனுக்கு நோக்கம் இப்போ ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும். இந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் லீடர்ஸ். எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் தான். ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். நம்ம பர்ஃபெக்டா? ராகாவ் பர்ஃபெக்ட் இல்லை, ஆபிரகாம் பர்ஃபெக்ட் இல்லை, தாவீது பர்ஃபெக்ட் இல்லை, சிம்சோனும் பர்ஃபெக்ட் இல்லை, ஆபிரகாமும் பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்ட் இல்லாத மனிதர்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய திட்டத்தில் நின்றுக்கிறார். அவ்வளோதான். அப்போ இவங்கள்ட்ட சில வீக்னஸையும் இருந்தது. அதை பைபாஸ் பண்ணி தான் காட் யூஸ் தம் ஃபார் ஹிஸ் கிங்டம் பர்பஸ். அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு குறைவுள்ள மனிதர்களை தான் பயன்படுத்தினார். அதுதான் அந்த கிங்டம் தியாலஜியில் அவங்க சொல்ல வருகிற. நீங்கள் இதே இதை தான் அங்கேயும் பார்ப்பீங்க. எபிரேய மருத்துவச்சிகள் அங்கேயும் ஏன் இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டால் தான் ராஜ்யத்துக்கு மக்கள் இருப்பாங்க. இந்த எல்லா இடங்களையும் பாருங்கள், தேவனுடைய மெயின் திட்டம் ராஜ்யம். இந்த ராஜ்யம் இஸ்ரேல் ராஜ்யம். ஆனால் யாரை தான் யூஸ் பண்ணுறாரு? இம்பர்ஃபெக்ட். Because there is nobody perfect in the sight of God. ஏதாவது இடத்துல எல்லாருமே குறைவுள்ளவங்க அவருக்கு பார்வையில். நம்ம பார்வையில் ராகாபுரில் நம்மளை விட மோசமாக இருப்பா. ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்மளும் ஒன்று தான், அவரும் ஒன்று. அங்கே தான் we have to thank God. நம்மளையும் பயன்படுத்துகிறாரு. அப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை, அதில் ஆக்சுவலாக இல்லை, இன்னும் அதை கேர்ஃபுல்லாக படித்தா எபிரேய மருத்துவச்சிகள் பொய்யை சொல்லலைன்னா வரும். நீங்கள் அந்த பேசேஜ் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. அண்ட் தே பர்பஸ்லி டிலேட் தேர் கோயிங்.
பொய்யே சொல்லலை. நாங்கள் போய் முன்னே குழந்தை பிறகுது. சரி, நீங்கள் போய் முன்னே எப்படி குழந்தை பிறகு? நாங்கள் தாமதமாக போகிறோம், அதை சொல்லலை. நாங்கள் பர்பஸ்லி டிலேட் அவர் கோயிங். அதனால தான் அது ரொம்ப வயசாகும். அந்த 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 யார் ஒரு வேளை பரணத்தில் போனால் அவங்கள பாப்பமாக இருக்கும். தே பிஹேவ்ட் வெரி வைஸ்லி. என்ன மேடம், என்ன ஆண்டி? ஆமாம் ஆமாம். அப்படி இல்லை, அதான் ஓவர்லுக்குன்னு நம்ம வார்த்தையை சொல்லலாம். பட் தியாலஜிக்கலாக அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி ஓவர்லுக் பண்ணின்னு கூட நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறதா தவறு இல்லை. அது நம்ம இறையில நம்ம கரெக்டாக என்ன சொல்லுவோம்னா, அது நீங்கள் கேட்ட கேள்வி, ஆபிரகாம் போன்றவங்க தேவனோடு உறவு இருந்தாலும் சில இடத்துல வீக்னஸாக இருக்கிறது அவர் ஓவர்லுக் பண்ண. அதானே உங்க இது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர்லுக் என்பதை நம்ம பேச்சுவாக்கில் நம்ம சொல்லலாம். பட் இறையியல் ரீதியாக அதை என்ன சொல்லலாம்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் sinner in the sight of God, but God's plan is higher than that. அப்போ there is no other way. He has to use some fallen human being. In that he used Abraham, he used the Jacob, he used this Hebrew இல்லை, அடுத்தது ராகாபு, சிம்சோனு, எங்கெல்லாம் அந்த இதெல்லாம் வராங்க. நம்ம தெரிந்தது தெரியாமல் நம்ம ஃபார் ஒர்ஸ்ன்னு நினைக்கும் போது நமக்கு அது தப்பு போல தெரியுது. லெட் அஸ் லுக் ஃப்ரம் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருக்கு பார்வையிலிருந்து பார்க்கும்போது, அதான் ஒரு எழுத்தாளர் இவ்வளமா சொன்னார், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் உயரமாக தெரிகிறான், ஷார்ட்டாக தெரிகிறான். எங்கள் பூமியிலேருந்து பார்க்கும்போது, யூரோப்பிலேருந்து பார்க்குறவருக்கு எல்லாரும் ஒரே உயரத்தில் தான் தெரிவாங்க. மேலேருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே போல தான் தெரியும், அங்கே உயரமே தெரியாது. அதுபோல் தேவன் மேலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் பாவிகளாகத்தான் தெரிகிறோம். பட் அதில் தேவன் நம்மளை யூஸ் பண்ணுறார். அதுதான் அந்த இதை இப்போ நீ நியூ டெஸ்டமெண்ட் அப்ளை பண்ணும்போது இதே தான். we are imperfect as a sinner, but God uses us. அப்போ வாட் இஸ் இது, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்களேன்னு சொல்கிறாருன்னா, the more we are perfect, God uses us more. எந்த சவுலை சொல்கிறீங்க? இல்லை, பழைய ஏற்பாட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கே மன்னிப்பு கேட்டேன்? மன்னிப்பே கேட்கல. கவனமாக படிங்க. அவன் ஒவ்வொரு இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டான். சவுலுக்கு ஃபேமிலியே அப்படி தான். சவுலுக்கு கேரளம் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டான். எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை நான் தவறாக கூட சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஞாபகத்துக்கு சவுல் எங்கேயுமே மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியாது. புரியல? இல்லை உங்களுக்கு இஸ் இட் ஓகே? நீங்கள் எதை கேட்டீங்க ப்ரோ? இல்லை இல்லை, அது அந்த இம்பர்ஃபெக்ட் அதை நான் இந்த கிங்டம் பிளானில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நாட் இன் த சர்ச் பிளான். அங்கே அது அவர் சொல்லிய ஒரே ரீசன் அதுதான். இல்லை, ஓவர்லுக் இன் த சென்ஸ் பண்ணுங்க, நம்ம சால்வேஷன் இதுதாங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவனை ராஜ்யத்துக்கான பணி முடிச்சாச்சு. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள நீ போக மாட்டேன். அவன் அன்சேவ்டுன்னு நம்ம வரல. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. கிங்டம் தியாலஜியும் நல்லா புரிஞ்சுனுங்க. நம்ம பிரதர் குரலை கொஞ்சம் தியாலஜி தெரியும் அவருக்கு. கிங்டம் தியாலஜியும் சுட்டீரியாலஜியும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஆமாம், அது அவன் அதுக்கு தான். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசு மறுரூப வலையில் யார்கிட்ட பேசினார்? மோசே அப்போ எங்கே வந்துட்டார்? பக்கத்து தேசத்தில் வந்துட்டார்ல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கிங்டம் தான்.
அது நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு அவ்வளோ ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் என்பதை நமக்கு தெரியல. ப்ராபபிலி இந்த இம்பர்ஃபெக்ட் மென் இருந்தாங்க இல்லையா, அவங்க இம்பர்ஃபெக்ஷனுக்கு டியூரிங் தேர் லைஃப் டைம் தே வுட் ஹேவ் ரிசீவ்ட் சம் பனிஷ்மென்ட். உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஆபிரகாம் இல்லை அது பண்ணி இல்லை. இப்போ நீங்கள் அதுக்கு வரீங்கல்ல, வெரி குட். ஆபிரகாமுடைய விசுவாச குறைவு தான் கடைசியில் இஸ்மாவேலை கொண்டு விட்டது. இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனை நல்லா கொஞ்சம் அது எல்லாம் உண்டு. அடுத்தது சிம்சோனுக்கு அதே பிரச்சனை வருது, இப்படிலாம் உங்களுக்கு. அடுத்தது தாவீதுக்கு. ஆக காடு அந்த விதத்தில் அதான் சொல்லல. அதனால தான் கிங்டம் தியாலஜியையும் லீடர்ஷிப்பையும் சொட்டீரியாலஜியோடு போட்டு குழப்பக்கூடாது, இண்டிவிஜுவல் சோலேஷனோடு குழப்பக்கூடாது. அங்கே ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டுவதற்காக தேவன் சில செயல்களை செய்கிறார். அது அந்த பார்வையில் தான் நம்ம புரியணும். அதை விட்டுட்டு அவன் ரசிக்கப்பட்டானா அவன் அப்படின்னா நம்ம குழம்பிடும். சரி, இனி புதிய ஏற்பாடு வந்துட்டோம். எகெயின் சால்வேஷன் பை ஃபெய்த் இன் கிரைஸ்ட் தான். அப்போ இங்கே நம்ம பாவம் செய்யலாமா தொடர்ந்து அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னா ஆர்கியூமெண்ட். ஜேம்ஸுக்கு ஆர்கியூமெண்ட் என்னது, நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணக்கூடாது. சரி, அப்போ வாட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னா, அப்போ வாட் இஸ் லீடர்ஷிப் இன் கிறிஸ்டியானிட்டி இன் த சர்ச்? The more you are perfect, the more God will use you. Because church is higher standing than the nation Israel. புரியுதுல உங்களுக்கு? சர்ச்சுடைய ஸ்டாண்டிங் வந்து இஸ்ரேலோட மேலான ஸ்டாண்டிங். அப்போ இங்கே we need more perfect leaders. அங்கே இம்பர்ஃபெக்ட் லீடர்ஸை யூஸ் பண்ணி கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இங்கே பர்ஃபெக்ட் லீடர்ஸை வச்சு சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படியா? அது இந்த சில வேளை இந்த பிரச்சனை எதனாலன்னா, இந்த சொட்டீரியாலஜியை போட்டு இந்த நேஷனல் இந்த கிங்டம் தியாலஜி தெரியாததுனால தான் சொட்டீரியாலஜியை போட்டு அதை போட்டு குழப்புவாங்க. அது ரெண்டும் கவனமாக பிரித்து எடுக்கணும். நீங்கள் அதனால தான் ஒரு ஸ்டடி பைபிள் நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ ஒரு ஸ்டடி பைபிளில் அந்த கிங்டம் தியாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அது ஒரு பைபிளில் ஸ்டடி பைபிளில் தான் நான் பார்த்தேன். நார்மலாக காவன் தியாலஜி அப்படி போயிட்டுருப்பாங்க. நான் ஒரு ஸ்டடி பைபிள் பார்த்தேன். எனக்கு வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும், இருக்குன்னு நான் என்கிட்ட ஒரு காப்பி. அந்த பைபிள் ஸ்டடி பைபிளில் அவங்க மொத்த ஃபோக்கஸுமே அந்த கிங்டம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வந்தது, அதில் லீடர்ஸ் எப்படி எழுப்புனார், எப்படி யூஸ் பண்ணார், எப்படி விழுந்தாங்க, அப்படியே போகும். அது நல்ல ஸ்டடி பைபிள். ஓடி தியாலஜியில் வந்து இந்த ஓடி தியாலஜி நம்ம படிக்கிறோம்ல, அது ஒரு பைபிள் காலேஜில் வந்து ஒரு ஸ்ட்ரீமை தான் டீச் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம். ஓடி தியாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேளை 2-3 இதை கொடுப்பாங்க. மற்றபடி ஓடி தியாலஜிலேயே நிறைய ஸ்ட்ரீமில் ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கிரைஸ்டோஃபனி, தியோஃபனி அது ஒரு ஸ்ட்ரீமு. ஆஃபரிங்ஸு அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஒரு இது. கிங்டம் தியாலஜி ஒன்று. இப்படி நிறைய ஸ்ட்ரீமில் வந்து ஓடி தியாலஜி இருக்குது.